அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தொடர் கபடி பயிற்சியில் இன்னைக்கு 123வது நாள். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்கில் பார்க்க போறோம்னா, கார்னர் பொசிஷன். கார்னர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு டீமில் ஸ்டெடியாக இருக்காங்களோ அந்த டீம் வந்து டிஃபென்ஸில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கார்னர் பொசிஷன் பழகிறவங்க பழக வேண்டிய விஷயம் நல்லா ஏறி இறங்குறது. நல்லா டோவில் உண்டி நல்லா என்ன செய்யுங்க, நீங்கள் முதல்ல இப்படி ஏறி பழகுங்க. இப்படி ஃப்ளாட்டாக போட்டு ஏறி பழகாதீங்க. பொசிஷன் நிற்கிறப்போ நல்லா திரும்பி கரெக்டாக அப்படி நேராக நிற்கணும். நீங்கள் ரைடர் தொட வரும்போது இப்படி ஏறக்கூடாது. என்றைக்கும் 1 2 இப்படி கட் பண்ணி பழகுங்க. இப்படி ஏற மாதிரி ஏறிட்டு டக்குன்னு வந்து என்ன செய்யணும், பிளாக் பண்ணணும். இப்படி வராரு, இப்படி வந்துட்டு நம்ம என்ன செஞ்சலாம், டக்குன்னு பிளேயரை வந்து நேருக்கு நேரம் நம்ம வந்து மறைக்க முடியும். புதுசாக கார்னர் பழகிறவங்க நல்லா ஏறி இறங்கி பழகுங்க. அடுத்து ஆங்கிள் எடுத்து பழகுங்க. அடுத்து ஹிப் லாக் பண்ணுறது பழகுங்க. அடுத்து டபுள் டை ஹோல்டு பண்ணுறது பழகுங்க. டிஃபென்ஸில் ரைட் கவர் அண்ட் லெஃப்ட் கவர் இவங்களை வந்து எப்பயுமே சேவ் பண்ணி கூட்டு போகிறது கார்னரோட வேலை. ஒரு கவரை வந்து ரைடர் வந்து உள்ளே வச்சு தொட்டாலோ, கிக் அடித்தாலோ, டோ விட்டாலோ, கேண்ட்ரிச் பண்ணாலோ, இப்படி பாயிண்ட் எடுத்தால் அது கார்னரோட தப்பு. எப்பயுமே நின்று தான் நம்ம கூட்டு போகணும். ரைட் கார்னர் அண்ட் லெஃப்ட் கார்னர் எப்பயுமே ஐ கான்டாக்டில் இருக்கணும். கவரோ அந்த கார்னரோ இப்போ பிளேயருக்கு என்ன மூவ்மெண்ட் கொடுத்தாலும் இந்த கார்னர் வந்து முதல்ல வந்து கிப்பையோ காலையோ எடுக்கணும். ஒரு பிளேயர் வந்து அப்படியே எந்த ஒரு ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் இல்லாமல் வந்து தொட வந்தால் அப்படியே கட் பேக் அடிக்கணும். ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட்டில் வந்து உங்களை தொட வந்தால் கரெக்டாக நீங்கள் நின்று ஒரு ஸ்டெப்பு வந்து என்ன செய்யணும், கட் பேக் மறைக்கணும். எதிர்பார்க்காம டக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்தால் டக்குன்னு டபுள் டை ஹோல்டு பண்ணணும். ரைடரோட கவனம் கொஞ்சம் திரும்பினாலும் டக்குன்னு என்னன்னா குயிக் கட்னியா ஆங்கில போட்டுருணும். போனஸ் போகிறவனுக்கு வந்து முடிஞ்ச அளவு வந்து மாத்துக்கால் ஆங்கில் போடுங்க. கார்னர் பொசிஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்களாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.